ஹாய் வீவர்ஸ், இந்த முதியவரை பாருங்க. 91 வயசு சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்ன ஆச்சரியம், எங்க ஃப்ரெண்டோட சென்டருக்கு நான் போயிருந்தேன். அந்த சென்டர் என்ன பண்றதுன்னு பின்னாடி சொல்றேன். இந்த முதியவர் பேர் வந்துட்டு சுப்பராயன், 91 வயசு. 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சடனா மயக்கம் அடிச்சு கீழே விழுந்துட்டாரு. அவங்க மக வந்துட்டு பூ வியாபாரம் செய்யறவங்க. என்ன ஏதுன்னு தெரியாம யார்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு பதப்பதப்புல பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு கூட்டு போனாங்க. அவங்க வந்து ஒரு முதலுதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு 43,000க்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு ஆப்ரேஷன் நடக்கணும்னு சொன்னாங்களாம். எதுக்கு ஆப்ரேஷன், ஏன் ஆப்ரேஷன் சொல்லாமல் அந்த பெண்மணி வந்து தன்னோட தகப்பனை காப்பாற்றணுன்ற ஒரு குறிக்கோளை 43,000 கட்டிடுச்சு. ஆனால் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த மருத்துவமனை நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவோம், கேரண்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா மனசு தாங்க முடியாமல் இருக்கிறப்ப அவங்களோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, நீங்கள் மனசை கவலைப்படுறீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது, வாங்க கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. அந்த அம்மா வந்து முயற்சியை வந்து கைவிடவே இல்லை. இந்த சென்டருக்கு வந்தாங்க. 3 மாதமாக அவர் நடந்து வரப்போ பார்த்தீங்கன்னா, அந்த முதியவர் வந்து இப்போ எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறார் பாருங்க. கம்பீரமாக கீழே ஒரு ஷேக்கான மிஷின் வச்சுட்டு அதெல்லாம் தாங்கிட்டு அவருக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் போகிறதுக்காக தான் அந்த மிஷின் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சென்டருக்குள்ளே வரப்போ ஒரு கொஸ்டின் மார்க் எப்படி இருக்கும், கேள்விக்குறி மாதிரி இருக்கும்ல. கூனி தான் வந்தாங்க ஐயா. ஆனால் கொஞ்சம் பய உணர்ச்சியோடு வந்தாங்க. அப்புறமாடி இப்போ 3 மாதம் ஆன பிறகு நல்ல தெம்பாக நின்றுட்டு யாரோட சப்போர்ட் இல்லாமல் அந்த மிஷினில் நின்றுட்டு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, உக்காந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. இவர் 2 வாட்டி அந்த சென்டரில் எங்கள் ஃப்ரெண்டை பார்க்க வந்தப்போ, என்ன இந்த பெரியவர் இப்படியெல்லாம் உக்காந்துட்டு இருக்கிறாரு, ஆக்சுவலாக எங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது தான். கடைசியில் அப்புறமாட்டு கேட்டாக்கா, இது ஒரு ஹெர்பலுடைய ட்ரிங்க்ஸு, சாப்பிட்றதுல தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. நம்ம என்ன சாப்பிட்றோன்னு சொல்லி நமக்கே தெரியாமல் என்ன சக்தி இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக நமக்கு என்ன தேவை இருக்குதுன்றதை தான் இந்த சென்டர் உணர்த்துச்சு. இந்த ஐயா பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த ஐயா வந்து காலையில் இங்கே வந்த உடனே ஒரு மார்னிங் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாரு, ஹாப்பி ட்ரிங்க்ஸு. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. இவர்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக நான் வந்தப்போ தான் சொன்னார், நான் சுப்பராயன், எனக்கு 91 வயசு ஆகுது, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறேன், 3 மாதம் எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினேன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் நம்பருங்களை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நிர்மல்ன்றவர் வந்து தான் இந்த சென்டர் நடத்திட்டு வராரு. அவரோட நம்பரும் உங்களுக்கு கூட இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுப்பேன். காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த முதியவர் மட்டும் கிடையாது, எல்லாருமே இளமையாக இருக்காங்க. இவரை விட இன்னொருத்தர் மணின்றவர் தான் நான் பார்த்தேன். அவர் 63 வயசு மிக்கவுடைய ஒரு ஆட்டோ டிரைவர். பார்த்தா சினிமா நடிகர் மாதிரியே இருக்கிறார், ஆச்சரியப்படுவீங்க. அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.